இதுல வேறு சேப்பு லைட் அடிச்சுட்டு நான் வீட்டுல தடவிட்டு கிடக்கிறதா சும்மாவே அதுதான் தடவிட்டு தான் கிடக்கிறேன். எவ்வளவு ஒரு சிரமப்பட்டு சாமி கும்பிட்டு நேற்று இங்க நேற்று ஃபுல்லா பயங்கர வேலை இங்க இந்த மேலையில நேற்று 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆடல பாடல. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல கரகாட்டம் அப்படி நொறுக்கி இந்த பால் எல்லாம் அவங்க திருவிழா கொண்டாடி போட்டாங்க தண்ணியா போட்டு வந்து பனிமுத்து தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருந்தா விட்டு. எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. நான்லாம் அடியோட விட்டுட்டேன். என் முட்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். செவடியில் பழுத்து விட்டேன். கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பொட்டாட்டிய. இப்போ அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். வேற வழி இல்லை. இனிமேல் பார்த்துட்டு தான் சும்மா இருக்கணும். தண்ணி தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருமிட மக்களே, காக்கும் தடையாகிய காக்கி தடை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கு மகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தெரியுது. இப்போதான் ஒவ்வொரு நாளாக கிளம்பி வர்றாங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பிடிக்கிற வரைக்கும் நானாக பார்க்கணும். நல்லா சாப்பிட்டு போட்டு கறிக்குழம்பு போட்டாங்கன்னு படுத்து தூக்கிடக்கூடாது. விஜயகாந்த் பாடலை அன்பண்ணார் கேட்டிருக்கார்கள். அதை அன்பு தம்பி பிரபுராஜ் அவர்கள் அருமையாக போட்டுவார். அன்பு சகோதரர் விஜயகாந்த் பாடல் ஒன்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக பாடுகிறோம். அதனால வந்து வரவேற்கணும், நம்மளோட கடமை. இல்லை நாடகம் பார்க்க அந்த மாதிரியே தெரியலையே. காலை போனதுக்கிட்டு அங்கேயா பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா பீச்சில் படுத்து கிடக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா தூங்குங்க. ஒன்றும் பிரச்சனை. தம்பி தம்பி தானே சாப்பாடு பரமாறுறது. அந்த பையன் தான் நல்லா பாரு தம்பி. அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இந்த நிலைமை. அவன் அடி வாங்கின நிலைமை என்ன இருக்கு பாரு. காலை என்னடா சடா கொழுந்து போய் கிடக்கு தம்பி. ஒரு பக்கம் ஒருவேளை கோட்டை விழுந்து போய் கிடக்கு என்னன்னு தெரியல. ரைட், ஓகே தம்பி, சூப்பர். படை வடை இருக்கா இல்லையாடா? வடை இருக்கா? காலி ஆயிடுச்சா? இருக்குல்ல. பாதிக்கு மேல அந்த பாதி வடையை கொண்டு வந்து கொடுக்கலாம். சாப்பிட்டுக்கோ பசி எடுத்தா. ஏய் வேணும்னா தம்பிகிட்ட சொல்லு, தம்பி கொண்டு வந்து கொடுத்துருவாப்ல. இது எங்கேன்னு போயிடாம எந்திரிச்சு யாருக்கா வீடியோ கால் அடிக்கிறீங்க? யாருக்கு? சரி 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 செல்ஃபியா? சரி சரி சரி. 10 மணிக்கு மேலே ஆச்சுன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. இப்போ போர்வக்கில் லைட் எரியுது, என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்து இவங்களை வரவேற்க நம்மளோட கடமை. வரவேற்றுப்படி மற்ற வேலையை பார்ப்போம். ஆமாம், உங்களை சந்தோஷப்படுத்தா நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. நான் பாரு எல்லாருக்குமே கலைஞர்கள் எல்லாருக்குமே பிழைப்பு கொடுத்துருக்காங்க பாரு. ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி கலைஞர்கள் அவங்களுக்கும் நீங்கள் பிழைப்பு கொடுத்துறீங்க. கரகாட்ட நிகழ்ச்சி கரகாட்ட கலைஞர்கள் அவங்களுக்கும் நீங்கள் பிழைப்பு கொடுத்துறீங்க. நாடக கலைஞர்கள் 10 பேர் இருந்திருக்கோம், எங்களுக்கும் பிழைப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நட்ட மகிழ்ச்சி. உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்க நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாடகம் வைக்காம போயிட்டீங்க, எங்களோட பிள்ளை ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் அதிகமாக நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க, மாதம் 30 நாடகம் வைங்க. அதிகமாக வேண்டாம், வேற எதுவும் 5 விஜயம் தேவையில்லை. ஆமாம் போதும், அதுக்கு மேலே 5 விஜயம் வேணாம். வாரம் ஒரு 7 நாடகம், மாதம் 30.
கார்த்திகை மாதிரியும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம் இருக்கீங்க. யார் குடும்பத்தோட இருக்கிறியா? ஏன் முன்னாடி கிடத. அதனால முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும். வரவேற்றுருவோம். பாப்பா லைட் அடிக்காது பதில் சொல்லு. சாப்பிட்டு மட்டும் பேச வருது. ஸ்ரீ புள்ளிக்கருப்பு துறை, ஸ்ரீ சில்லாரி துறை, ஸ்ரீ செல்லாண்டியம்மன் துறை, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கொட்டாம்பட்டி ஒன்றியம் தொந்தலிங்கபுரம் கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் திருக்கோவில் திருமாங்கல்ய படைப்பு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் நாட வருக. மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மேற்படி கோவில்பாக அமைந்துள்ள சிங்காரமண்டலை வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கடிகள் தானே வெற்றி பெற கொண்டிரும். இன்னிசை முன்னர் நடிப்பு செய்வேந்தன் மானாமதுரையைச் சேர்ந்த எஸ் சிங்கராஜா அவர்கள் இவரங்கமணியிலே வேலன் வேடன் திருத்தராக நடிக்க. இன்னிசை அரசி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏ அனிதா அவர்கள் இவரங்கமணியிலே வள்ளி நாயகியாக நடிக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்கமணியிலே அடுத்தபடியாக அரண்மனை கலையரசு இசைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமாக பெயிலாகி ஸ்டான் ஃபவுண்டேஷன் பார்த்திபன் ஃபவுண்டேஷன் பார்த்திபன் எஸ் பெருமராஜி மியூசிக் அவர்கள் இவரங்கமணியிலே அருமை அன்பின் பாட்டு செந்தாழம் பூவில் வந்தாடும் என் மீது ஓடுதம்மா செந்தாழம் பூவில்
அளவுக்கு நல்ல வாசிப்பு. எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழைய பாட்டு தம்பி. நல்லா இருக்கு. இப்படி இருக்கிற பாட்டு. ஆமா, வாசிக்கிற விதங்கள் வேணும். நல்லா அருமையா வாசிட்டேன். இப்படி விரல் வேலை செய்யணும். விரல் வேலை செய்யாட்டி ஒரு வேலையை பண்ண முடியாது. ஆமா, நம்முடைய பக்கத்துல ஒருத்தர் செவத்துல ஆணி எடுத்துட்டு இருந்தாரு. தலையில அடிச்சா ரத்தம் வந்துருந்தா செவத்துல அடிச்சாரு. சுத்தியில் இருட்டு வந்து கட்டாரில் பட்டுருச்சு. கட்டா ரத்தம் புழப்புலம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, போனா சின்னதா கட்டு போட்டு விட நினைச்சு ஆஸ்பத்திரி போயிட்டாப்புல. அங்கே போனா அது காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியா? இது தெரியாம நம்மளால் உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னு நரசம் என்ன வந்துச்சு, உன் இஷ்டத்துக்குலாம் கட்டு போட்டு விட முடியாது. எங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சட்டையை கட்டுறான்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்ட சொல்லி இந்த காற்று அடிக்குதா இல்லையான்னு தெர்மாமீட்டர் ஒன்று வாயில தருவாங்கல்ல, அதோட வாயில சரி விட்டு உள்ள போய் லைன்ல உட்காரான்னா அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிட்டு குரங்குட்டி மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம 41 ரூபா உட்காந்துட்டேன். 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துருப்பேன் போல இருக்கு. வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாயில இருக்கு அப்படிங்கிட்ட பிடிங்கி பக்கத்தில் இருக்கிற கூட கேட்டிருக்கேன். ஏன்னா அது ஆஸ்பத்திரி, விரல்ல அடிபட்டதுக்கு எதுக்குடா சட்டையெல்லாம் கட்ட சொல்லி வாயில தெர்மாமீட்டர்லாம் சொல்லி உட்கார வச்சிருக்காங்கன்னு. அவன் பார்த்தேன் பக்கத்தில் இருந்தவன். டேய், நீ நினச்சி விரல்ல அடிபட்டதுக்கு வந்தவன், நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்டா. அதனால ஏன் வாயில சொல்லி என்னையே உட்கார வச்சிருக்காங்க. எவன் உள்ள உடனே சட்டையை கட்டுறா சொல்லி வாயில சொல்லிடுவாங்க இருக்கு. போறதெல்லாம் முறைய நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்துக்கோங்க. எனக்கு கல்லு பிரச்சனை, ஸ்டோன் பிரச்சனைப்பாங்கல்ல, யூரின் வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. சரி, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ போய் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. எதுக்குடான்னு கேட்டேன். கல் எத்தனை கிராம்ல இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம் போல இருக்கு. பெரிய வைர கல், மாத்திரையை கொடுத்தா கரைஞ்சி அது வாட்டுக்கு வந்துடும். சரி போயிட்டு அவன் காசு கொடுக்க ஆசைப்பட்டுட்டேன். போ டெஸ்ட் எடுக்க போ அப்படின்ட்டேன். கிளம்பிட்டேன். அந்த நேரம் பார்த்து நம்ம தம்பி மிருதம் வாசிக்கிறான்ல முத்துராஜ், அவனுக்கு என்ன வியாதின்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. நாங்களும் காசாவது அவனும் வைத்தியமா பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு சரியான காய்ச்சல். இப்போ ஒரு காய்ச்சல் என்ன காய்ச்சல் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பார் அவ்வளோ இருக்கு. ஆனா 2 பேரும் போவோம் ஆஸ்பத்திரியும் கிளம்பிட்டான். பிள்ளை குளிர் காய்ச்சல்ல கிடக்குற, நீ போய் ரத்த டெஸ்ட் எடுக்கலான்னு முதல்ல அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க விட்டேன். அவன் ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பேன். குண்டா இருக்கிறவங்களுக்கு சரியா நரம்பு தெரியாதுல்ல. நரம்பு தெரியாட்டி நரசமா என்னன்னுவாங்க. கருப்பு கலர்ல பெல்ட்டை போட்டு இறுக்கி கையை பிடிச்சிக்கிட்டு முறுக்கி பிடிச்சிக்கின சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு இவனை ஊசியை விட்டு குடஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரத்த டெஸ்ட் எடுக்க போனவனுக்கு அந்த நிலைமை. நம்ம வேற யூரின் டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம். இது வேற டெஸ்ட் எடுக்க மூத்திரம் வராட்டி நரசம்மா பாட்டுக்கு பெல்ட்டை போட்டு அவனை இறுக்கி அந்த பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு முறுக்கி பிடிச்சி சட்டி சட்டுன்னு அடிச்சு விட்டுன்னு வச்சுக்க, குடல் குந்தாடியெல்லாம் வெளில வந்துடும்ல சாமி. போறதான் பொரிய நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்துப்பாங்க. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில வாசகமே எழுதி வச்சிருக்காங்க, பணத்தோட வாங்க பணத்தோட போங்க. அருமையான வாசிப்பு. அதற்கிடையாக மிருதங்க கோடியடி குமரன் ஆவணர்களை சேர்ந்த பி மோகன்தாஸ் பி அவர்கள் இவருக்கு மடியில் மிருதங்க மண்டோலாங்க.
மனமார்ந்த நன்றி நன்றியான வணக்கம். சொன்னதுக்கப்புறம் தட்டுதா பின்னாடி அவர் எவ்வளவு நேரம் சிரமப்பட்டு வாசிக்கிட்டு இருக்காப்புல. அது இந்த ஒத்த கையிலே எவ்வளவு நேரம் தான் அடிப்பாப்புல. இப்படியே நட்டு 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 அந்த கை இந்த சைடு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கை சும்மா சரிஞ்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு சகோதரர் ஏ கே அருள் அவர்கள் விவரங்கமடையில் ஆள்றோம். ஆசி வேணும். தட்டலாம் நினைச்சா தட்டில் அப்புறம் என்னதா இப்படியே கொண்டு வந்து இப்படியே தட்டில் உடனே அன்பு தங்க சகோதரிகளுக்கு நன்றி நன்றியான வணக்கம். அடுத்தபடியாக தாய் நதியமாக விழக்கூடிய தளம் இந்த தளத்தை சேர்த்து அருமை மச்சான் மணிமுத்து அவர்கள் இன்று மாலை 6:30 மணி அளவில் இல்ல இது ஐயோ இல்லையா 6:30 மணிக்கு இதுக்கு தோற முடிச்சுட்டு வந்துட்டாப்ல. ஆமா மச்சான் மணிமுத்து அவர்கள் விவரங்கமடைய சீன் மற்றும் தாளம். அருமையான செட்டப்பு நல்லா இருந்துச்சு. அருமையான பக்கமிடங்கள் அதற்கிடையாக எங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்னிடமல்லா மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் தென்றல் சவுண்ட் சர்வீஸ் சொரிப்பாறைப்பட்டி தென்றல் தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்னிடமல்லா மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் தென்றல் சவுண்ட் சர்வீஸ் சொரிப்பாறைப்பட்டி அன்புள்ளவர்களுக்கும் மனித நண்பர்களுக்கும் பலமான நன்றி நடிகர் வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. இப்பதான் செல்ல பாட்டு லேப்டாப்ல பாட்டு பென்ட்ரைவர்ல பாட்டு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டுங்கிற எப்பவும் ரெடியாக வீடு வீடுக்கு எப்பவும் ரெடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி அப்படி நம்ம சேனல் மாத்தி மாத்தி கேட்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாட்டி சொல்லியிருக்கு எல்லாரும் வீட்டுல எப்பவும் ரேடியா இருக்கு, நம்ம வீட்டுல ரேடியா இல்ல, ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து வாங்கி சாயங்காலம் ரேடியா பாடுறது நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு இந்த அம்மா கிளம்பிருச்சு. கடையில போய் ரேடியா வாங்கிட்டு கேட்டிருக்கேன் 3 வாங்கிட்டு போறேன் என்ன ஒண்ணு சாமியா கும்பிட்டு நடு வீட்டுல வைடா ரேடியா பாடுன்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன் ரேடியா பாடல. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் வீட்டுல ரேடியா பாடுது நம்ம வீட்டுல ரேடியா பாடலன்னு உள்ள போய் பார்த்தாக்க புரிஞ்சக்காரன் ரேடியா குருண்டு பார்த்துட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. ஆடப்பா இப்ப இல்ல 400 ரூபா காசு போச்சாடா பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்துட்டா ரேடியா கடைக்காரன் அவனை ஏமாத்திட்டான்டா எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஏடா நம்மளை ஏமாத்திட்டான்டான்னு நேரம் ரேடியோ கடைக்காரன் போயிருக்கேன். ஏடா ரேடியோ கொடுத்தா ரேடியோ பாடவே இல்லைன்னு. அப்பதான் ரேடியோ கடைக்காரன் கேட்டிருக்கேன் நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா திருச்சியில வச்சாத்தே ரேடியோ பாடும் போல இருக்குன்னு ரேடியோ தூக்கிட்டு பசேரி கிளம்பிட்டேன். திருச்சிக்கு கொண்டு போயிட்டேன். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டே வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சுத்தமா பாடல ரேடியோ திருச்சியில் வச்சு. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து எவ்வளோ தருத்துறியா யாரா நீனு காலையில் முதல்ல 2 டீ 4 வடை வாங்கினேன். இன்னும் வடைக்கும் டீக்கும் காசு கொடுக்க எனக்கும் வியாபாரம் வரல. எந்த ஊர்ரா நின்று இருக்கேன் நீ வந்து வாங்கின நேரம் விளக்காம போச்சு எந்த ஊர்ரா நின்று இருக்கேன். இந்த மாதிரி ரேடியோ வாங்கினங்க பாடலை திருச்சியில் வைக்க சொன்னாங்க இங்கேயும் வச்சாங்க இங்கேயும் பாடலை அப்படின்னு இருக்கேன். அவன் டீ கடைக்காரன் அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு.
நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்றீங்க. கொடைக்கானல்ங்கிறது ஒரு எப்பம். அதை போய் கொடைக்கானல்ல வச்சு பாத்தியான்னு உடனே கிளம்பிட்டே கொடைக்கானலுக்கு திருச்சியில இருந்து பச்சேரி கொண்டே குளூர்ல கொட்டை ரெண்டா ஆனதான் மிச்சம். தாவா கொட்டை சுத்தமா ரேடியா அடுக்கல வந்துட்டேன். வந்து ரேடியா கடைக்காரன் மோரையில வீசிருக்கேன். என்னடா ரேடியா கொடுத்தா ஐயோக்க போயிடன்னு அவன் பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையா. பிரிக்காம சும்மா வண்டியை வச்சு பாடு பண்ண எப்படியா பாடு. அப்புறம் ரேடியா கடைக்கு வாடா தருத்திரியா இவா இந்த பாக்ஸை பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்கணும்னு சொன்னது என் முன்னாடி தாங்க. முன்னாடியை கூப்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும்ல ரேடியாவில் டியூனிங் பண்ணுறது வால்யூம் வைக்கிறது அது 2 முடிச்சு திருவிழான்னு வச்சுக்க. கீழே ஸ்டேஷன் திறந்துரு. நீ சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி முன்னாடியை விட்டு சுப்பிரவாதம் பண்ண விட்டாலும் சரி ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. வாங்கின பொருளை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்த தெரியணும். நல்ல முறையில் பயன்படுத்த கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு பலமான வேண்டிய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி மன்னார்வரையை சேர்ந்த கே சாந்தி அவர்கள் விவரங்கமணியை டான்ஸ் காமி சுண்ட கஞ்சி தோறுடா துடும்பு கருவாடுடா வாழும் இனக்காலுடா வர்றத்தில பாரடா அடுத்தபடியாக இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும். அவன் சொல்லிட்டேன்டா அப்படி சொல்லாம விடுவாங்களா. அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பாளர்கள் கே செல்வம் வள்ளி ஆடியோஸ் தொந்திலியபுரத்தை சேர்ந்த அருமையினார் கே செல்வம் அவர்களும் அடுத்தபடியாக எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் தூரங்குறிச்சி அக்கியமட்டியை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தி இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம்ல எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்பாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைகளை கொண்டும் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான சாப்பாடு நடிகர்களுக்கு டிஃபன் வேணா இங்கே வெளில சாப்பிட்டு வந்துக்குங்க. இங்கேயும் சாப்பாடு இருக்கு. அப்படி இப்போ நைட்டு சுட சுட உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு மணிமுத்து மச்சானுக்கு தான் நாங்கள் போய் சாப்பிட்டு வடை நாட்டுக்கோழி ரசம் எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டோம். 2 வடை மணிமுத்து கேட்ட வீட்டுக்கு 2 வடை. அதே பப்பளக்கா மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குறாப்ல. தண்ணி இல்லை இங்கே. வடையே அப்படி மென்னா கறி எப்படி மென்னு கறி அதை விட மோசம். இங்கிட்டு போய் இங்கிட்டு குத்தி மென்னு தான் முழுங்குறாப்புல. ஆமாம் நல்ல சாப்பாடு ஏற்பாடு. அப்படி கூப்பிடணும் நடிகர்களா வாங்க சாப்பிடுங்க. அப்படியே பாதி வயது நிறைஞ்சு போயிடும். நீ ஒரு சில ஏரியாவில் வண்டி படிப்பாரு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கிளம்பிட்டேன் நாடகக்காரங்களுக்கு நம்ம வீட்லாம் சாப்பாடு வாங்க அப்படின்னாப்புல. சரி ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாப்புலன்னு இறங்கி போயிட்டோம். போக போக வந்தாலும் இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். காட்டுக்குள்ளே யோ எடையா நீ பாட்டுக்கு இருட்டுக்குள்ளே லைட்டு வெளிச்சம்ல ஒன்றும்ல காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். பூச்சி விட்டு எதாவது இருக்க போது பயப்படாமல் வாங்கினேன். நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது நீ வா அப்படின்னே பார்த்துக்க. நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது நீ வா போயிட்டு இருந்த பாய் தூரத்தில் போய் ஐயோ அப்படின்னா ஏடா பாம்பு போட்டுருச்சா அப்படின்னு. இல்லைண்ணே உங்களை வெத்தலாவுக்கு வாங்க மாட்டேன் சொல்லி தோடா எதிரா வீடு அந்த வீடுல நம்ம வீடு போய் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு வெத்தலாவுக்கு வாங்கிட்டு வரேன்ட்டேன். நாங்கள் போயிட்டோம். வாசப்படியில் ஒரு கொண்டாடி நின்றுச்சு. எப்படி கூப்பிடணும் நடிகர்களை முதல்ல நடிகர்னா வாங்க சாப்பிடுங்க அப்படித்தானே கூப்பிடணும். இந்த அம்மா கூப்பிட்டது நாடகரையில் வாங்க வந்து வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்க. வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்களா டாய் நான் சோத்து பள்ளி இல்லாமல் வா ஒடுக்கு வந்திருக்கான். சோறு வேடா ஒரு மசிறு வேடா எல்லாம் கிளம்பி வந்துட்டான்.
கத்தலா வாங்கிட்டு வந்தேன், பாதி தூரத்தில் வந்துட்டேன். மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயோ அட ஏன்டா எழுந்த மாதிரி ஐயோ கத்துறேன், ஏன் கத்துறேன், என்ன அப்படி சாப்பிடாம வந்துட்டியா, உன் முன்னாடி எங்களை வெக்கம்லாம் சாப்பிடுங்க, உன் வீட்டு வாசப்படி எப்படி அப்படி பண்ணுவோம்ல. அவன் சொன்னா ஒரு வார்த்தை, அவன் கிடக்குறானே லூசு முண்டே, அவளுக்கு பேச தெரியாதுன்னு, நீங்க வாங்க கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுது, நீங்க சாப்பிட கண்டாண்டம். அதுக்கு அவன் முன்னாடி தேவை, அவன் முன்னாடி வெக்கம் இல்லாம சாப்பிடுச்சு. இவன் சொன்னா பாரு, கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுது, நீ அந்த வீட்டுல சாப்பிடலாமா, நீ அவன் வீட்டு வாசப்படிய மிதிக்கலாமாடா, அங்க போகலாமா, அவன் வீட்டு வாசப்படிய மிதிக்கல, கொல்ல பக்கமா உள்ள போய் அப்படியே சாப்பிட. அப்ப விடிய விடிய பசியும் படிக்கமா இருக்குது, நல்லா சாப்பிட்டா குழம்புல உப்பு இல்ல, என்னதான் குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு. அப்போ உங்களுக்கு சமைச்சது அப்பு தெரியாம பேசிட்டு எப்படியா கோச்சிட்டு போவிய, உப்பை கொண்டு வந்து அப்படியே சோத்துல தூவி விடுறேன், நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு. அவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை லூசு முண்டையாச்சா இருக்கும் போல இருக்கு, உப்புக்கு பதிலாக கோலப்படியை கொண்டு வந்து ஆர்வ கோளாறுல இருக்கு சோத்துல எல்லாம் தெளிச்சுட்டு பிசைஞ்சா முரட்டுன்னு சரி சோறு எதிர்க்கவில்லை. ஆனா அந்த இம்சை இல்லை, நீங்க நல்லா சாப்பிட்டா திருப்தியா சாப்பிட்டா பரிமாறின அன்பு தம்பி இந்த படத்து கிடக்குறேன் சிங்கம் தான தலைவா சடாக் பாண்டி ஒரு வீல் போட்டோம்னாலும் அந்த வழியோட எல்லாத்துக்கும் பரிமாறினேன், சூப்பர். அப்படிதான் இருக்கணும் தம்பி. ஆமா உன்னுடைய ஒத்துழைப்பு வடை இருக்குல்ல, வடை பத்திரம் பாதிக்கு மேல நாங்க வடையை தேடி ஆரம்பிச்சிருவோம். நீ என்ன வழியோ தெரியாது, வடை இருக்குன்னு வடை இல்லாம இங்க அண்ணனை பார்க்க வந்த சத்திய சோதனை ஆயிரும். வடைக்காண்டி பெரிய பிரச்சனையை நடந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வடை தான் கிடைக்க மாட்டேங்குதுடா, பேசாம தம்பி இங்க விட்டு வர்றாப்ல. நான் போறப்ப தம்பி பாடிடுவேன், பாடுவேன்ட்டு சொல்லியாச்சு, சொல்லிட்டு போயிட்டு அன்பு தம்பி ரொம்ப நன்றி. உங்க பேரு விஜயகுமார், ராதா ஆடியோஸ் அன்புள்ளங்கள் சார்பாக யாராவது எடுங்க போட்டா பாவம், எவ்வளவு நேரம் இருப்பான் நம்மாலு எங்க ரொம்ப நன்றி அன்பு சகோதரருக்கு. எனக்காக 50 ரூபாய் அன்பை பண்ணிக்க அன்பு உடன்பிரவா சகோதரருக்கு ராதா ஆடியோஸ் அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகர்கள் வணக்கம். நல்ல வேலை தம்பி நாச்சு 50 ரூபாய் குத்திவிட்டு ராதா ஆடியோஸ் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம பேரை சொல்லுங்க. ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 100 ரூபாய் காசு கொடுத்து விட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வேற கொடுத்தேன். அண்ணே இந்த விசிட்டிங் கார்டை நல்லா படிச்சு சொல்லுங்க, எனக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி நீங்க படிச்சு சொல்றதுல எனக்கு வேலை வந்துடணும், டெய்லி வேலை வரணும் அப்படின்னா. அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பாக்குறேன், அது என்ன விசிட்டிங் கார்டு, செத்தவங்களை வச்சிருப்பாங்க இல்ல ப்ரீசர் பாக்ஸ், அது இவன் வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. இவனுக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி சொல்றாங்க, எப்படி சொல்றது, 100 ரூபாய் காசு வேற வாங்கிட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கீழே இருந்து முறைக்கிறேன். சொல்றியா இல்லையா, இந்தப்பா பக்கத்தில் கேட்டாப்புல விஜயகாந்த் பாட்டு பாடுறியா இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். போறப்ப பாடுறாப்புல தம்பி பாடிடுவாப்புல அப்படின்னு சொல்றியா இல்லையா, அப்புறம் 20 ரூபா சொல்றேன்டா வாங்கிட்டேன். வாங்கி எப்படி சொல்லியிருப்பேன் 100 ரூபாய்க்காண்டி. அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான், உங்களை நம்பிதான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸை வாங்கியிருக்கேன். உங்களை நம்பி மளிகை கடை வச்சா டெய்லி எப்படி போய் சாமான் வாங்குவீங்களோ, டீ கடை வச்சா எப்படி போய் டீ வாங்குவீங்களோ டெய்லி, அது மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து இவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு அந்த ஊர் தலைவர் வந்து சட்டையை பிடிச்சாரு. சட்டை ஏண்டா அவன் 100 ரூபா காசு கொடுத்தாங்கிறக்காண்டி டெய்லி ஒருத்தனை சாக சொல்றியா, உன் மண்டையை புலந்துரு வேண்டாரு. ஊரிய கல்வி என்ன வாக்குறியான நீனு, உன் மண்டையை புலந்துரு வேண்டாரு. ஏன் மண்டையை புலந்து தலைவரை, உங்க மண்டையை தந்துட்டு அப்படின்னு இருக்கேன், என்ன காரணம்னு கேட்டேன். இடிக்கல, அவர் முண்டாட்டி அவரை அடிக்க மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுச்சான். அடிச்சு சத்தியம் பண்ணது அத்தை தட்டில வீங்கி இருக்கு. சரி கிட்ட பரவாயில்ல, நம்ம தனியா நின்று பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். என்னை பற்றி தெரிந்தவர்கள் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெய ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு பக்த கோடியில் பொதுமக்களும் பெரும் திருடாக வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். தொண்டுலிங்கபுரம் சில்லாரி கோவில் பங்காளிகள் அன்புள்ளவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள். நன்றி. யூடியூப் சேனல் எங்களது திருவேலங்குடி சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்புள்ளவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றிகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கே இடி முழங்குது கருப்பசாலை
இதுதான் நொண்டிக்கிறது. அவன் பறந்து போனானே. இதெல்லாம் கரகம் நம்மளுக்கு வந்து மாட்டுது பாரு. வந்து வேறோட சாமி ஆடுச்சுன்னா பிடிச்சா எது கரெக்ட் யாருக்குமே தெரியாது. பாத்திரிக்கா இல்ல சாமி ஆட்டத்தை பஜனைக்கு போறத பெருமையை கேட்காத. இந்த போல வார்த்தை நம்ம ஊர்ல திருவிழா முடிஞ்சிச்சு. பூக்குழி எப்படியா இறங்குவாங்க? கொஞ்சம் சூடு பொறுக்க முடிஞ்சவே கொஞ்சம் மெதுவாக தான் இறங்குவேன். இது சூடு பொறுக்க முடிஞ்சு கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாதாலும் எப்படி விடுவேன்? வண்டியை விரட்டில விட்டுருவேன். சூடு பொறுக்க முடியாம கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி இறங்கியிருக்கா வாரியா ஆத்தாடி. இந்த மாதிரி பூக்குழி இறங்கி நான் பார்த்தது இல்லையா. இந்த ஒரு கால் தாண்டா உள்ள இருந்துச்சு, அடுத்த காலம் கரைக்க வந்து சேர்ந்துட்டாயா. ஒரே தாண்டுதான். ஸ்கூல்ல லாஞ்சம் கத்திருப்பா போல இருக்கியா. ஒரே தாண்டு அந்த ஒரு கால் தான் நெருப்புக்குள்ள இருந்துச்சு, அடுத்த காலம் கரைக்க வந்து சேர்ந்துட்டா. எங்கடா பொண்டாட்டியா காலம் தேடிட்டு வீட்டுல பேனை போட்டு தேடிட்டு அப்படியே கால் சுடுதான். கொஞ்ச நேரத்தில் எங்க அப்பைக்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்து எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போய் உங்க அப்பைக்கு காலில் விழுங்க அப்படின்னு காலில் விழுந்ததாயா எந்திரிச்சான். அருள் வாக்கு சொல்றேன், எங்க கிளவி சொல்லவாடா சொல்லவா. ஐயோ கேட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, அதை சொல்லவா. அன்னைக்கு ஒரு பொம்பளை எங்க கிளவி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணு தெரியாது ஆடு மேய்ச்ச கிளவி லூசு போயிட. இந்த கிளவிக்கு கண்ணு தெரியாது நினைச்சு காட்டுக்குள்ள ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்ப வண்டியில வச்சு கூட்டிட்டு போய் அந்த பக்கத்து விட்டுட்டு வந்தையா. சொல்லவா அதை சொல்லவா. உண்மையில அதை எதுவும் சொல்லுமோ இல்ல இதை சொல்லவா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி காலத்து அலங்கார மாளிகை புடவை வேற வாங்கி கொடுத்தேன். புடவை மட்டும் தானா? அதான்டா சும்மா ராணி வேற. சொல்லவா சொல்லவான்னு எனக்கு பாதி வயிறு கலங்கிருச்சு. நான் சொல்லிட்டேன் மரியாதையா சொல்லி தொலை. என்ன சொல்ல போற? நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த சொல்ல. இது முன்னாடியே சொல்ல வேண்டியானே. மொட்டையா சொல்லவா சொல்லவான்னா நானா இருந்தா இந்த கிழவிக்கு 500 ரூபாய் கால் வச்சிருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிடு. எப்படின்னா அதுக்கு நீ ஏன்டா ஏன்டா கொடுத்தாலும் நானே சொல்லிடுவேன்டா. உடனேடா நீ ஏன்டா கிளவிட்ட கொண்டே கொடுக்க ஏன்டா கொடுத்துருக்க வேண்டியானே. அப்படியே அப்பா இவன் வேற என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என் முன்னாடி போன் பேசுவா பார்த்துக்க. என் மாமியா கிட்ட என் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையா. இங்கேருந்து இவா சண்டை ஆறுதல் சொல்றா. அவங்க அம்மாவுக்கு போன போட்டு எப்படி நான் பேசுவா. என்னம்மா என்ன பிரச்சனை? அங்க என்ன பிரச்சனை? ஏன் அவ வேலை பார்க்க மாட்டாளா? அவ என்ன முன்னாடிய அவ வேலை பார்க்க மாட்டாளா? நீ தான் வேலை பார்க்கணுமா? 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்க 4 நாடகத்துக்கு போறேன். நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் அவ பார்க்க மாட்டாளான்னு கேட்கிறேன். என்னப்பா அவளுக்கு என்ன? நீ என்ன மாரடிக்கணும்னா அவ இல்லம்மா அது வந்து அப்படியாம்மா அப்படின்னா என்ன அர்த்தங்கிற? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேசவே மாட்டேன். பாத்துக்க போனேன். ஆமாமா இல்ல நான் உள்ள போயிருவேன்ல ஆரம்பிச்சிருவா. திருப்பி உனக்கு அங்கே இருக்க இஷ்டமா இருந்தா இரு, இல்லை இங்கே வா. 2 பிள்ளையோட 3வது பிள்ளை நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். நீ என்ன இதுக்கு அவள்கிட்ட போயிட்டு இது பண்ணிட்டு கிடக்குற? அவ ஒரு பொம்பளை ஆமாம்மா இது வந்து அப்படிலாம் என்ன இருக்குங்கிற? நான் பாத்ரூம்குள்ள இந்த ரூமுக்குள்ள ஓடுறேன்னு அர்த்தம். எடு இந்த கேப்ல பேசவே மாட்டேன். அதுக்கு அமைது அப்படின்னா அப்பயே அங்கே என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். இந்த பெரிய இழுவதை நம்மளை பத்தி பேசுறது இது எல்லா குடும்பத்திலும் நடக்குதான்னு கேட்டுப்பாரு. அவங்க வீட்டு பிரச்சனை பேசுறதுனா போதும், வீட்டுக்குள்ள போன தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க குடும்ப பிரச்சனை பேசுறதுனா ஆமாமா என்னமா அப்படின்னு. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனையை பேசுறதுனா போன தூக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. என்னைய கொட்டாப்பட்டியில கேட்டாங்க, என் திருப்பத்தூர்ல கேட்டாங்க, என் மதுரையில கேட்டாங்க, இங்க தோரமுத்தியில ஒருத்தரும் கேட்டுக்க மாட்டேன். எனக்கு லட்சணம் பத்தி தெரியும்ல. குடும்பம்னா புது இன்பமா இருக்கணும். என் முன்னாடி பல தாடி சொல்லியிருக்கேன். சிகப்பு கலர் லைட்டிய போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதேன்னு. எம்டி சிலிண்டர்னு தூக்கிட்டு போயிட்டா வந்து
பொண்டாட்டி எம்டி சிலிண்டர் எம்டியா தான் இருக்கு. இப்ப சிலிண்டர் மாதிரி தான் இப்படி வர்றா, நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. என்ன இருக்கு நாளைக்கு நாடகம் இல்ல கேஸ ரொப்பிடுறேன். அட அதுக்கு இந்த பயில வளர்த்துற வாடு திருவிழா தேதின்னு வந்து இங்கேயே நடக்கிறாங்க. இந்த தங்கச்சி பையன் பெரியப்ப பையன் சித்த பையன் எல்லாம் இங்க வீட்லயே நடக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் வீட்டுக்கு போனேன். அந்த கடையில போய் மிட்டாய் வாங்கிட்டு வாங்கினா அந்த கடையில வாங்கிட்டு விருத்துட்டு வந்துடுறாங்க. இப்படி என்னடா வாசிக்கிற ஏதாவது வாசிடா இருமல் ஜலின்னு ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுப்பா. 2000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாரு டாக்டர். என்ன இருமல் ஜலிக்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க? அவங்க சொன்னாரு முதல்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வா, அப்புறம் தான் ஏன்னா கொரோனா அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு. ஆமா இந்த வேலை அந்த வியாதி நிறைய வியாதி வருது, உனக்கு என்ன வியாதின்னு டெஸ்ட் ஃபுல் பாடி செக்அப் பண்ணாதான் சொல்ல முடியும்ட்டாரு. முதல்ல சுகர் டெஸ்ட் தான். நல்லா விரல நீட்டி சொன்னாங்க. நீட்டிட்டு குண்டூசி வச்சு நறுக்குன்னு ஒரு குத்து குத்துச்சுல நரசம்மா எழுத்துச்சு, ரத்தம் சிலுத்துல அடிச்சிருச்சு. ஐயோ அப்படி இல்ல, அந்த அம்மா என் விரல எடுத்து வாயில வச்சுக்கிச்சு. இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? சரி சும்மா கொஞ்சம் ரத்தம் வந்ததுக்கு ரத்தம் அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா எடுத்து வாயில வச்சுக்கிச்சு விரல. அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னுச்சு. நானே கூப்பிட்டேன் வாமா போவோம் அப்படின்னு.